ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு திரும்பி பார்க்க போறோம்னா, நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நெக்ஸ்ட் ஃபிலிமான டெட்பூல் அண்ட் வோல்வரைன் அந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். டெட்பூல் அண்ட் வோல்வரைன் இந்த படம் அனௌன்ஸ்மென்ட் ஆறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் லீக்டு ட்ரெய்லர்லாம் பார்த்தா, ஐயோ! டெட்பூல் மறுபடியும் வராரா? அதுவும் மார்வலுக்குள்ள வராரா? பிளஸ் வோல்வரைன் சேர்ந்து வராங்களா? அப்படியா? போடு போடு தக்காளி. அதுவும் மார்வலுக்குள்ள அவங்க வராங்கும்போது எவ்வளவோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாரி அவங்ககிட்ட ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா, நான் தான் மார்வல் ஜீசஸா? அப்படின்னு டெட்பூல் பேசினதுலருந்து அவர் மார்வல் ஜீசஸாவே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ படம் வந்து இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு? இந்த படத்த எப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சுன்னு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தீங்கன்னா, டெட்பூல் வந்து அவெஞ்சர்ஸ்ல சேர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஒரு இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவெஞ்சர்ஸ்ல சேர்றதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி இல்ல. ஐ மீன் தகுதி இல்லங்க மீன்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பாகணும். இன்னும் இப்ப வேணாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ரிஜெக்ட் பண்ணி வச்சுடுறாங்க. அதுல கொஞ்சம் டிப்ரஷன்ல சுத்திட்டு இருக்காரு மனுஷன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ரெட்பூலுக்கு வந்து ஒரு சின்ன அசைன்மென்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஏலருந்து வந்துட்டு, "உங்க உலகம் அழியப்போது. ஸோ, அதனால உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் தர்றோம். அத நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் தர்றோம்" அப்படிங்கிறாங்க. பட் ஆனா இவரு என்ன பண்றாருன்னா, "என் உலகம் அழியப் போதுன்னா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது" அப்படிங்கிறனால, டிவியும் எதிர்த்துட்டு உலகத்த காப்பாத்துறேன்னு போறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த உலகத்த காப்பாத்துறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உல்ரைன் வந்து இறந்துட்டாரு பார்த்தீங்களா? அவர் இருந்தா மட்டும் தான் உலகத்த காப்பாத்த முடியும்னு தெரிஞ்சுட்டு, ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கா போய் அந்த உல்ரைன தேடப் போறாரு. அப்படி தேடப் போற இடத்துல உல்ரைன் அவருக்கு கிடைச்சாரா? இல்லையா? அத வச்சு உலகத்த காப்பாத்துனாரா? இல்லையா? அதுக்கும் மார்வலுக்கும் என்ன சம்மந்தம்? அத எப்படி ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே டெட்பூலோட வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. போட்டு நமக்கு தெரியும் டெட்பூல்ங்கிறது எப்படி ஒரு கேரக்டர்னா, போட்டு நக்கல் நையாண்டி அதுக்கு அது பக்கத்துல இருக்க யாரையுமே பேச விடாது. ஒரு மைக் டைசன் மாரி மைக்ல புடிச்சு பேசிக்கிட்டே இருக்கும் தொண தொண தொணன்ட்டு. அதுவும் அத ரசிக்கிற மாரியும் பேசும். அதான் டெட்பூலோட ப்ளஸ் பாயிண்ட். அந்த விதத்துல படம் ஃபுல்லா நெறைய இடத்துல டெட்பூல் ஸ்கோர் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும், டேய் ஃபாக்ஸு நீங்க பணமே குடுக்கலையேடா! என்னடா எப்படி இருந்த ஃபாக்ஸ் இப்படி ஆயிட்டீங்களாடா?" அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் நெறைய இடத்துல கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி டிஸ்னியும் ஒரு இடத்துல நெறைய இடத்துல வச்சு செஞ்சு தான் செஞ்சிருந்தாங்க. நாங்கலாம் இப்ப டிஸ்னிக்குள்ள வந்துட்டோம். டிஸ்னி நெலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 90ஸ் வரைக்கும் இப்ப உனக்கு ரிட்டயர்மென்ட்லாம் கிடையாது. நீ 90ஸ் வரைக்கும் நடிச்சு தான் ஆகணும். நெறைய சீன்ஸ் நல்லா அவங்க தமிழ்லயே டப்பிங் நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் படத்துல அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட்பூலுக்கான ஓவரான கெட்ட வார்த்தை குடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, சர்ற மாரியா போட்டு ஏசுறதுக்கு தானே பரவால்ல போட்றா, அள்ளி போடுறாங்க மாரி வார்த்தையெல்லாம் அள்ளி போட்டிருந்தாங்க. அது படமா பார்க்கும்போது கடந்து போனாலுமே, லைட்டா சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது என்னடா இது தியேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மாரி முகத்த சுளிக்க வைக்குது அப்படிங்கிறத உண்மைய சொல்லணும். அதே மாரி படத்துல நெறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரத்தம் தெறிக்குது ஒரு 10 லிட்டர், 15 லிட்டர் ரத்தம் தான் அதுவும் 2 பேத்துக்குள்ள சண்டை. இந்த வுல்டரனுக்கும் டெட்பூலுக்கும் சண்டை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரத்தம் அண்டா அண்டாவா யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. அது ரொம்ப ரத்த கொடூரமா இருந்துச்சு படத்துல. அத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னே சொல்லலாம். அப்புறம் நெறையா கேமியோஸ் எல்லாம் இருக்கு படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அ படம் வந்து இது ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தவங்க, அந்த வுல்வரின் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தவங்க, டெட்பூல் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். பிளஸ் இந்த மார்வெல்ஸ், ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்ஸ் அந்த மாரியான பழைய படங்களும் பார்த்தவங்களுக்கு இன்னும் சூப்பராவே கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல வந்து நெறையா சீன்ஸ்ல டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு. அதுவும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைட் ஆகட்டும், டெட்பூல் அண்ட் வோல்வரின் ஃபைட் ஆகட்டும், அப்புறம் கிளைமாக்ஸ் ஃபைட் ஆகட்டும், டெட்பூல்ஸ் ஃபைட் பண்ற மாரி ஒரு சில ஃபைட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராவே ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. ரெய்னால்ட் ரோலன்ஸ் அவருக்கு ஏத்த அளவுக்கு ஒரு காமெடி அவர் எப்படி ஒரு காமெடின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு காமெடி சூப்பராவே கொண்டு போயிருந்தாரு. படத்த எங்கேயுமே தொய்ய விடாம அந்த ஒரு சீன்ஸ்லாம் ஸ்லோவா போனாலுமே, அந்த சீன வந்து பார்க்க வச்சதுக்கு காரணம் அவர் தான். போட்டு கவுண்டர்ஸ் எல்லாம் போட்டு கொளுத்திட்டாரு. அதுவும் நெறைய சீன்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத கவுண்டர்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு மாரி ஏன்னா அவர் வந்து கேமராவே செத்துட்டுவாரு பார்த்தீங்களா? திடீர்னு "டேய் டைரக்டர் கட் பண்றா எவ்வளோ நேரம்டா இந்த சீன்லாம் போகும்?" அப்படிங்கும்போது அப்ப திடீர்னு டப்பிங் ஆர்டிஸ்ட்ட பார்த்து, "உனக்கு எவன்டா டப்பிங் இந்த அளவுக்கு எழுதி குடுத்தான்? அவன கையில மட்டும் கிடைச்சான்" அப்படிங்கும்போதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பிரஷனாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். வூல்வரின் லோகனா நடிச்சிருக்காரு நம்மாளு தான். அவர் வந்து கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரே தவிர, படத்துல ஸ்கோர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் தான். அது வழக்கம் போல அவர் இருக்கும்போது யாரையும் ஸ்கோர் பண்ண விட மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கனால இப்படி இருந்துச்சு. படத்துல வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட மையக்கரு வந்து இப்ப வந்து இது மார்வல் ஸ்டுடியோஸ்குள்ள இருந்தாலுமே, அவெஞ்சர்ஸ் அந்த இதோட வரப்போதா இல்லையாங்கிற மாரியே தெரியல. ஏன்னா, அ ஒரு ஃபார்மாலிட்டி காமிச்சானே தவிர, இதனால அது வேற எதையும் எஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. இதனால அவங்க வேற எதுக்கும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, "தெய் வில் ரிட்டர்ன்" கூட போடாம விட்டாங்க. ஸோ அதனால டவுட்டா தான் இருக்கு. அது வருவாங்களா அப்படிங்கிறது. அதே மாரி நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கதை வந்து வில்லன் வந்து கொஞ்சம் நெறைய டிமாண்ட் பண்ணும்போது, கதை வந்து ஒரு மாரி போர் அடிக்கிற மாரி இப்ப அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு லோகன் வந்து ஒரு எஃபெக்ட்டே இல்லாம இருக்காரு. ஒரு மாரி சொங்கி போயி, "நான் டயர்டா இருக்கேன், நான் டயர்டா இருக்கேன், நான் டயர்டா இருக்கேன். காலையில தான் ஆச்சு." அப்படிங்கிற அந்த ஒரு எஃபெக்ட்லயே இருக்காரு. டெட்பூல் வந்து ஆக்டிவா இருக்காரு. அதனால இவரு ஆக்டிவா இருக்கக்குள்ளயே படம் அட்மோஸ்ட் கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்ததுனால,
என்னடா இது! ஒரு 2 பேரும் சேர்ந்தா எப்படி மாஸ் காம்பினேஷனா இருக்குன்னு பார்த்தா, 2 பேரும் சோம்பேறித்தனமா இருக்காய்ங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா கதை எத நோக்கி போகுதுங்கிறது தெரியாம போச்சு. இப்போ உலகத்த காப்பாத்துறதுக்கா டிவி இருக்காங்களா? அழிக்கிறக்கு டிவி இருக்காங்களாங்கிற மாரி காமிக்குது. சில எக்ஸ்டெண்டட் கேமியோஸ் இருக்கு. சில பேத்தோட லீடிங்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க படத்துல. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ படமா பார்க்கறக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். மார்வல் ஸ்டுடியோ ஃபேன்ஸ்க்குலாம் சொல்ல வேணும். என்னடா டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாய்ங்க அவங்கலாம். டெட்பூலுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ மார்வல் ஜீசஸ் ஐ மீன் மார்வல் ஆண்டவரா அவர் ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். பட் படமா பார்க்கும்போது அ எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்த படங்கள்ல, சரி அப்பாடா மார்வல் எங்கேயோ எப்பா குழி தோண்டி ஹாலோ எர்த்துக்கு போகாம இது கொஞ்சம் மேல தூக்கிட்டு வந்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமா இந்த படத்த நீங்க பார்க்கலாம். ஆனா ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. எக்கச்சக்க கெட்ட வார்த்தைகள் இருக்கு. எக்கச்சக்க டபுள் மீனிங் டயலாக் இருக்கு. அ ரைனோ டெட்பூல் எல்லாம் போட்டு தாக்கிட்டாய்ங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் மட்டுமே போனீங்கன்னா படத்த நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலிய கூட்டு போறேன். ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் நாங்கலாம் மார்வல் படத்தையே பார்ப்போம் அப்படிம்பாய்ங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது உங்களோட விருப்பம் தான். ஓகே. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா வீடியோஸ் பார்க்க இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே.